அன்பு மகனே, எங்கள விட்டுட்டு நீ போயிட்டியே! அப்படின்ட்டு அந்தோணிதாசனுடைய உருக்கம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத பின்னணி பாடகரா இருக்கிறவர் தான் அந்தோணிதாசன். உலகத்துல தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, அங்க எல்லா இடங்கள்லயுமே தமிழனுடைய பெருமைய நிலைநிறுத்தி வரக்கூடியவரு. தற்போது இவர் தன்னுடைய இன்ஸ்டால உருக்கமான பதிவு ஒண்ண வெளியிட்டிருக்காரு. தஞ்சை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ரெட்டியார்பாளையம் அப்படின்ற கிராமத்துல பிறந்திருக்கக்கூடிய அந்தோணிதாசன் நாட்டுப்புற இசை பாடகர், தெருக்கூத்து பாடகரா இருக்காரு. தனி இசை கலைஞராவும், நடிகராவும் இருந்துட்டு இருக்காரு. தன்னுடைய இசைக்குழுவ வழி நடத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய இவரு 2013ஆம் ஆண்டு சந்தோஷ் நாராயணனுடைய இசையில சூதுகவும் படத்துல காசு, பணம், துட்டு, மணி அப்படின்ற பாடல பாடியிருக்காரு. முதல் பாடல் பெரிய ஹிட் ஆயிருக்கு. அப்படியே ட்ரெண்ட் ஆனவரு தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். அந்த வெற்றிக்கு அப்புறமா அடுத்தடுத்து இவர் எந்த பாட்டு தொட்டாலுமே அது வெற்றியா தான் அமைஞ்சிட்டே இருக்கு. கிராமத்துப்புற பாடல்களும் பாடிக்கிட்டே வராரு. நாட்டுப்புற கலைஞரா இருக்கக்கூடிய ரீட்டாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு திருமணத்துக்கு அப்புறமா 2 பேருமே இணைந்து பல மேடை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காங்க. இந்த தம்பதிக்கு ஒரு மகன், அதே மாதிரி 2 மகள்கள் இருக்காங்க. எப்பவுமே இவரு சோசியல் மீடியால ஆக்டிவா இருப்பாரு. தன்னோட ஒர்க், ஈவெண்ட் எல்லாத்தையுமே பதிவிட்டுட்டே இருப்பாரு. ரீசெண்டா இவருடைய பதிவு தான் நம்மள அழுக வச்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பு மகனே, எங்களை விட்டுட்டு நீ போயிட்டியேன்ற மாதிரி சோகமா பதிவிட எல்லாருமே அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுடைய பையன் இறந்து போனதை பத்தியும் சரி, அவருடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கும்னு பாருங்களேன். ஏன்னா கஷ்டப்பட்டு தனக்குன்னு ஒரு கரியரை உருவாக்கி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள தன்னோட பெயரை உருவாக்கியிருக்காரு, நடிச்சிருக்காரு, நிறைய பாடியிருக்காரு, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இவ்வளோ விஷயங்களும் எதுக்காகனா தன்னோட ஒரு பேஷனுக்காக, அது போக தன்னோட குடும்பத்துக்காக. தனக்குன்னு ஒரு மகன் இருப்பாரு, அவரும் நல்லபடியா இருப்பாருன்னு யோசிக்கும் பொழுது அவருடைய இறப்பு அப்படின்றது அந்தோணிதாசன் அவர்களுடைய வாழ்க்கையில பேரிடியா தான் அமையும். ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.